வணக்கம். அஸ்வின் குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு ஆஃப் அன் ஒரு ஃபோன் வருங்க. ஆஃப் அன் மெசேஜஸ் வரும் கன்சல்டேஷனில். என்ன கேட்பாங்க அப்படின்னா, ப்ரோ இது என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டோடைய சார்ட், இது என் கேர்ள் ஃப்ரெண்டோடைய டேட் ஆஃப் பர்த், அதை பார்த்து கொஞ்சம் கணிச்சு சொல்ல முடியுமா இந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. நான் இவங்களை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், ஆனால் இவங்க என்ன லவ் பண்ணுறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு வீடியோ போடணுன்னு ரொம்ப நாளாக என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அந்த வகையில் ஒருத்தருடைய ராசி வச்சு மட்டுமே லவ் லாங்குவேஜ்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது எப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜ் பேசிக்கிறோம், புரியுதுங்களா? உங்களுக்கும் எனக்கும் ஒரு பரிமாற்றம் வந்து தமிழ் லாங்குவேஜில் நடக்குது. அதுபோல் லவ் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு வகையில் செயல்படுவேன். என்னுடைய அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த பிஹேவியர் பேர் தான் லவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த லவ் லாங்குவேஜ் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு லவ் லாங்குவேஜ் உண்டு. நான் உங்களை ஆத்மார்த்தமாக நான் வந்து எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, நான் வந்து சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்க. நான் உங்களை ஆத்மார்த்தமாக நேசிக்கணும்னு வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்கு ஒரு லவ் லாங்குவேஜ் பிஹேவியர் இருக்குது. நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னா நான் சில வகையில் செயல்படுவேன், புரியுதுங்களா? அதை தான் இந்த வீடியோவில் டீகோட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ராசியாக போயிடலாம். ஒவ்வொரு ராசி, இந்த ராசி உங்களை நேசிக்குதா இல்லையான்னு இந்த வீடியோ பார்க்கும்போது நீ கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ராசி மேஷராசி. மேஷராசி உங்களை லவ் பண்ணதா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இருக்கிற 12 ராசியில் ஒரு ராசி உங்களை லவ் பண்ணதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ஈஸி. அப்படின்னா அது மேஷராசி தான். மேஷராசி உங்களை டீகோட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காது. ஏன்னா மேஷராசி வந்து ரொம்ப பிளண்ட்டான ராசி, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ராசி. மொத்தம் 12, நீங்கள் சும்மா ஒரு கற்பனை பண்ணிங்க, மொத்தம் 12 ராசி இருந்துச்சான். அந்த 12 ராசியில் ஒரு ராசி மட்டும் சொல்லிச்சான், நான் தான் ஃபஸ்ட்டு போகிறப்பேன். என்ன, நான் மேஷராசிக்கு வந்து நான் வச்சுருக்க அந்த டேக்லைன் என்ன அப்படின்னா, முந்திரி கொட்டை ராசி. ஏன்னா எல்லாத்துலேயும் முந்திக்கிட்டு வரும். நீங்கள் அந்த காலத்தில் வந்து அரசர்கள் ஆண்ட டைமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேஷராசிக்காரர்களை தான் ஃப்ரண்ட் லைனில் வச்சுருப்பாங்களாம். இப்போ வேறு யாராச்சும் போய் ஃப்ரண்ட் லைன் நிற்க சொன்னால் ஃப்ரண்ட் லைனில் யாருமே நிற்க மாட்டாங்க. ஏன்னா வாரில் ஃப்ரண்ட் லைன் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல சாகிறது அவங்கள தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு ராசி மட்டும் நான் போகிறேன்னு போகுமா, அது எந்த ராசி அப்படின்னா அது மேஷராசி. ஏன்னா மேஷராசிக்கு ஒரு விஷயத்தை தொடங்குறதுல ரொம்ப பெரிய ஈடுபாடு இருக்கும். யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை தான் செய்யறதுல பெரிய ஈடுபாடு இருக்கும். ஏன்னா அது ஒரு முந்திரி கொட்டை ராசி, எல்லாத்துலேயும் முதல்ல வந்து நிற்கும். அதே போல் மேஷராசி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ராசி, சரிங்களா? அது வந்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியவே தெரியாது மேஷராசிக்கு. எப்போவுமே ஒரு இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, மேஷராசியும் கடகராசியும் கல்யாணம் பண்ணாங்கன்னா ஒரு பெரிய சிக்கல் வர சொல்லுவாங்க. அது என்ன சிக்கல்னா, மேஷராசி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசும். கடகராசி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவான ராசி. சின்னதாக ஒன்று சொன்னால் கூட அட்டாயிரும். இப்போ மேஷராசிக்கிட்ட போயிட்டு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா மேஷராசி சொல்லும், இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப குண்டாக இருக்கியே அப்படின்னு சொல்லிடும். கடகராசி மாதிரி ஆட்கள் வந்து அது ரொம்ப அட்டாயிரும், ரொம்ப சென்சிட்டிவான ராசி. ஸோ மேஷராசியும் கடகராசியும் திருமணம் செய்வதில் ஒரு சிக்கல் இருக்குன்னு மேலை நாட்டு அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ மேஷராசி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறனால அதால் மறைக்கவே முடியாத ஒரு விஷயத்தை, எஸ்பெஷலி லவ் மாதிரியான விஷயத்தில். மேஷராசி உங்களை லவ் பண்ணிச்சுன்னா டேரெக்டாக வந்து சொல்லிடுவாங்க, ஐ மீன் லவ் வித் யூ அப்படின்னு ரொம்ப டேரெக்டாக. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மேஷராசியால் மறைக்க முடியாது. நீங்கள் பெரும்பாலும் மேஷராசியோட ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசி தான் ஃபஸ்ட் அந்த லவ்வை உணர்த்தியிருப்பாங்க. ஒன்று சொல்லியிருப்பாங்க இல்லை உணர்த்தியிருப்பாங்க, புரியுதுங்களா? மேஷராசி வந்து எப்போவுமே இனிஷியேட்டர், ஸ்டார்ட் பண்ணுறதே அவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மேஷராசி உங்களுக்கு லவ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிற டீகோட் பண்ணுற பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு ஒரு வேளை டவுட் இருக்குது, சார் எனக்கு டவுட்டாக இருக்குது, என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து மேஷராசி, என்னோடய பாய் ஃப்ரெண்ட் வந்து மேஷராசி, அவனை லவ் பண்ணுறாங்களே எனக்கு டவுட்டாக இருக்குது. டவுட்டுன்னு வந்தாலே மேஷராசி உங்களை லவ் பண்ணலான்னு அர்த்தம். ஏன்னா மேஷராசி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேச முடியாது. லவ் பண்ணால் பண்ணுறேன்னு சொல்லிடும், இல்லை அவங்களோட செயல்பாடு மூலம் பண்ணுறேன்னு உறுதிப்படுத்திடும். ரொம்ப ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்படி உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா, டவுட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க லவ் பண்ணலான்னு அர்த்தம். இன்னொரு வாட்டி அதை ரீஅனலைஸ் பண்ணுங்கள். அடுத்த ராசி போயிடலாம். ஒவ்வொரு ராசியும் நம்மளை நேசிக்கிறாங்களா இல்லையா, அவங்களுடைய லவ் லாங்குவேஜ் என்ன, எதை வச்சு கண்டுபிடிக்கிறது அவங்க நம்மளை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது என்பதை வைத்து ஒரு யூடியூப் சீரீஸ் பார்த்துட்டு வரும். அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா ரிஷபராசி. ரிஷபராசி உங்களை லவ் பண்ணாங்களேன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? மேஷ ராசிக்கு டீகோட் பண்ணுறதுக்கான வேலையே கிடையாது. ரிஷபராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டீகோட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ரிஷபராசி வந்து இட்ஸ் நாட் அ டைப் ஆஃப் ராசி, பார்த்தோன்னே போய்ட்டு உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி ரிஷபராசி கிடையாது. ரிஷபராசிக்கு வந்து டைம் எடுக்கும். ரிஷபராசி வந்து ரொம்ப செக்யூரிட்டி எதிர்பார்க்கக்கூடிய ராசி. ரிஷபராசிக்கு நான் ஒன்லைனர் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எப்படி கண்டுபிடிக்கிறது ரிஷபராசி லவ் பண்ணுறாங்களா இல்லைன்றதை, கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவேன். கன்சிஸ்டன்சி அப்படின்னா அவங்க தொடர்ந்து ஒரு விஷயத்தை உங்களுக்காக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து ரிஷபராசினோடனே எனக்கு ஒரு சீன் தான் ஞாபகம் வரும். அது வந்து திருச்சிற்றம்பலம்னு ஒரு படம் இருக்குது, தனுஷும் நித்யா மேனனும் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அந்த படத்தில் ஒரு சீனில் என்ன ஆகும் அப்படின்னா, இலையில் வந்து தனுஷ்க்கு வந்து கத்திரிக்காய் பொரியல் எதோ வைப்பாங்க. உடனே நித்யாமன் டக்குன்னு அந்த கத்திரிக்காய் எடுத்து அவங்க இலையில் வச்சுட்டு, இவனுக்கு கத்திரிக்காயெல்லாம் பிடிக்காது, நீங்கள் உருளைக்கிழங்கு தான் கொண்டு வாங்க, ஏதோ சம்திங் சொல்லுவாங்க. இதுதான் ரிஷபராசியோட டிப்பிக்கல் பிஹேவியர், ஓகேங்களா? நீங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரிஷபராசி உங்களோட 5 சென்சஸை பற்றி ப்யூராக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க.
5 சென்சஸ்லாம் என்ன அப்படின்னா உங்களுடைய டேஸ்ட், உங்களுடைய இயரிங், நீங்கள் என்ன டைப் ஆஃப் மியூசிக் கேட்பீங்க, உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஃபுட்டு பிடிக்கும், புரியுதுங்களா? நீங்கள் பார்க்குறதுல என்ன மாதிரியான உங்களுக்கு விஷயங்கள் பிடிக்கும். அதாவது 5 சென்ஸுமே என்ன ஸ்மெல்லு பிடிக்கும், என்ன பர்ஃப்யூம் பிடிக்கும், இப்படி 5 சென்ஸ் பற்றியுமே ரிஷபராசி தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு வேளை உங்கள் ரிஷபராசி உங்களுக்கு டவுட்டாக இருக்க அந்த ரிஷபராசி நபருக்கு வந்து உங்களுக்கு ஃபுட்டில் இந்த ஃபுட்டு பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியல அப்படின்னாலோ, புரியுதுங்களா, உங்களுக்கு வந்து இந்த டைப் ஆஃப் மியூசிக் பிடிக்கும் பிடிக்காதுன்னு நினச்சாங்களோ, புரியுதுங்களா, இல்லைனா உங்களுக்கு இந்த பர்ஃப்யூம் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்னாலோ நீங்கள் ஊர்ஜிதம் பண்ணிக்கலாம் அவங்க உங்களை ஒன்றும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலன்னு அர்த்தம். அதே போல் ரிஷபராசி வந்து கன்சிஸ்டன்சி நான் சொன்னேன். கன்சிஸ்டன்சி இந்த சென்ஸ் அப்படின்னா என் ஆஃபீஸில் ஒரு லேடி இருக்காங்க. அவங்க ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அவங்க டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்காக ஃபுட்டை குக் பண்ணிட்டு வருவாங்க. டெய்லி சமைச்சிட்டு வருவாங்க, புரியுதுங்களா. அது தயிர் சாதமாக இருக்கலாம், பிரியாணியாக இருக்கலாம், ஆனால் ஃபுட்டு தினமும் வரும், புரியுதுங்களா. கன்சிஸ்டன்சி தான் அவங்களுடைய லவ் லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் குட் மார்னிங் டெக்ஸ்ட்டு டெய்லி அனுப்புவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு நாள் தவறாமல் அது உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஒரு வேலை ரிஷபராசி லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்களோட கன்சிஸ்டன்சியில் நோட் பண்ணுங்கள். அவங்க என்ன டைப் ஆஃப் எஃபர்ட்ஸ் போடுறாங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சியில் ஏறி இறங்குது அப்படின்னா அவங்க உலகத்தில் நீங்கள் இல்லை. இன்னும் கூட ஷார்ப்பாக நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, ரிஷபராசி உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க உலகத்தில் வேறு ஒரு ஆணையோ பெண்ணையோ விடவே மாட்டாங்க. அவங்க உலகத்தில் நீங்கள் மட்டும்தான், புரியுதுங்களா. அவங்க வந்து ப்ளே பாயாக இருக்கலாம் இல்லை ப்ளே கேர்ளாக இருக்கலாம், அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் ரிஷபராசி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு லவ் பண்ணுறாங்களே எனக்கு கீழே கமெண்ட்டில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ராசி போயிடலாம். அடுத்த ராசி மிதுன ராசி. மிதுன ராசி உங்களுக்கு லவ் பண்ணுறாங்களே இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? மிதுன ராசி கீவேர்டு என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன். மிதுன ராசி பேசுவாங்க பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. அதே போல் உங்களையும் பேச வைக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. இன்னும் நான் ஷார்ப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் மிதுன ராசி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? இந்த சினிமா ரிலீஸ் ஆகிருக்கு, அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? இந்த புக்கு நீ படிச்சிருக்கியா, இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? உங்களுடைய ஒப்பீனியன்ஸை, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் திங்கிங்கை எல்லா வகத்திலையும் டீகோட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் மிதுன ராசி. அதாவது ரிப்போர்ட்டர் போல் வேலை செய்யும் மிதுன ராசி. அவங்கள பற்றி நிறைய கேள்விகள் கேட்குறாங்களா அப்போனா அவங்க மேலே அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு மிதுன ராசி நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஆமாம் இல்லைன்னு மட்டும் பதில் வருது, ரொம்ப ஒன் வேர்டில் பதில் வருது, சம்டைம்ஸ் பதிலே வரல, அவங்க உங்கள் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டில் இல்லைன்னு அர்த்தம். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடுங்க அவங்கள. இல்லைனா நீங்கள் நிறைய இன்னும் எஃபர்ட்ஸ் போட வேண்டியது இருக்குதுன்னு அர்த்தம். மிதுன ராசிக்கு வந்து பேச ரொம்ப பிடிக்கும், கான்வர்சேஷன் ரொம்ப பிடிக்கும், புரியுதுங்களா. அவங்களுடைய லவ் வந்து ரொம்ப வேர்பல், வாய் வார்த்தைக்கான லவ், புரியுதுங்களா. இப்போ அவங்க வந்து பேசுகிறத நிறுத்திக்கிட்டாலோ இல்லை ரொம்ப கம்மியாக பேசினாலோ அவங்க உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். முன்னாடி லவ் பண்ணியிருந்தாலும் இப்போ அவங்க பேச நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னாலே அவங்க மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் வைக்கலான்னு நீங்களே புரிஞ்சிக்கணும். எனக்கு வந்து ஒரு ரீசெண்ட் கன்சல்டேஷன் வச்சு நான் சொல்கிறேன். ஒரு பையன் வந்து எனக்கு அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் கேட்டிருந்தார். அவர் இதே கேள்வியோடு வந்திருந்தார். அந்த பொண்ணு வந்து மிதுன ராசி. எனக்கு கேட்டார், அந்த பொண்ணு எனக்கு லவ் பண்ணதில் இல்லைன்னு கன்ஃபார்மாக தெரியல, எனக்கு அந்த பொண்ணு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நான் அவங்ககிட்ட சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். அந்த பொண்ணு ஒரு நாளைக்கு உங்களுக்கு எத்தனை மீம்ஸ் அனுப்புது, இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ உங்களுக்கு எத்தனை மீம் அனுப்புது அப்படின்ட்டான். அது குறைஞ்சது ஒரு 10 to 20 மீம்ஸ் அனுப்பும் அப்படின்னு சொன்னார். அப்போனா டெஃபினட்டாக அவங்க லவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா மிதுன ராசியோட இயல்பு எப்படின்னா அவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, இல்லை எமோஷன் ஆகிறாங்க, அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ரசாயன மாற்றத்தை ஒரு விஷயம் செய்யுது அப்படின்னா அவங்க நினைப்பாங்க இது தான் நேசிக்கிற ஒருத்தருக்கும் இதை தரணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய லவ் லாங்குவேஜே கம்யூனிகேட் செய்வதன் மூலம் தான் அவங்க லவ்வை வெளிப்படுத்தக்கூடிய ராசி மிதுன ராசி. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மீம்ஸ் கன்சிஸ்டன்ஸாக அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாலே நீங்கள் நினச்சலாம் மிதுன ராசி உங்கள் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, அவங்க உங்கள் உலகத்துக்குள்ளே வர ஆசைப்பட்றாங்க, அவங்க உலகத்தில் நீங்கள் ரொம்ப நெருக்கமான ஆளாக இருக்கீங்கன்றது அதுக்கான சைன் தான் இந்த மீம் சென்டிங் விஷயம். அடுத்த ராசி போயிடலாம். அடுத்த ராசி வந்து கடகராசி. கடகராசியால் நீங்கள் நேசிக்கப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப கிஃப்டட், அதே போல் நீங்கள் தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப கஷ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். நான் ஏன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடகராசியோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா கேரிங். எக்கச்சக்கமான கேரிங் உங்களுக்கு வழங்கப்படும். அப்போ என்ன சார் மற்ற ராசியெல்லாம் உங்களுக்கு கேரிங்கே கொடுக்காதா, ஏன் கடகராசியை மட்டும் இங்கே நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்க அப்படின்னா கடகராசி கொடுக்கக்கூடிய கேரிங் வேறு, மற்ற ராசிகள் கொடுக்கக்கூடிய கேரிங் வேறு. உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க சரிங்களா. அந்த வீட்டில் ஒரு நாள் நெருப்பு வந்துருச்சு, தீ பிடிச்சிச்சு. அப்போ வந்து இந்த ஃபயருக்கு ஃபோன் பண்ணுறீங்க, அங்கே இருக்க ஆட்கள்லாம் வந்து உங்களை வந்து சேவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க.
இந்த சேவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது வந்து மற்ற ராசிகள். நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீட்டில் வந்து ஃபயரே பிடிக்காத மாதிரி ஒரு இன்ஜினியர் வந்து வீடு கட்டி கொடுக்குறாருல்ல, அந்த இன்ஜினியர் தான் கடகராசி. அதாவது கடகராசியோட கேரிங் வந்து ப்ரோஆக்டிவ், நாட் ரியாக்டிவ். உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கும், நடந்த பிறகு வந்து கேர் பண்ணுறது மற்ற ராசிகள், அது பேர் ரியாக்டிவ். உங்களுக்கு இப்படி சம்பவம் நடக்கலாம், அதுக்கு முன்னாடியே நான் கேரிங்கை போடுவேன் அப்படிங்கிறது வந்து ப்ரோஆக்டிவ். அது வந்து கடகராசி. கடகராசிக்கு ப்ரோஆக்டிவான கேரிங் கொடுக்க தான் பிடிக்கும், அது கொடுக்க தான் விரும்பக்கூடிய ராசி அவங்க. கடகராசி வந்து ஒரு அம்மா போல் உங்களை பார்த்துக்குவாங்க. சரிங்களா? உங்களுக்கு இப்போ நான் ஒரு 2 இன்சிடென்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த உலகத்திலேயே நான் ஓப்பனாக சொல்லுவேன், இந்த உலகத்திலேயே ஒரு ராசி மட்டும்தான் ஒரு ஆண் சம்பாதிக்கலனாலும் விட்டு போகாத ராசி. ஆணுடைய வேலை உத்தியோகம், புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அந்த உத்தியோகம் இல்லைனாலும், நீ சம்பாதிக்கலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு உங்கள் கூட இருக்கக்கூடிய ராசி ஒரு ராசி தான். என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய ரிசர்ச் படி இன்னொரு ராசி இருக்குது, அது அப்புறம் பேசலாம். பட் 100% இந்த ராசி உங்களை விட்டு போகாது அப்படின்னா அது கடகராசி. கடகராசி வந்து உங்களை நேசிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா எந்த சூழல்லையும் அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க. நீங்கள் என்ன பிரச்சனைகள் பண்ணாலும் லாயலாக இருக்கணும். நீங்கள் சீட் பண்ணிங்கன்னா விட்டு போயிடுவாங்க, அது வேறு விஷயம். அவங்களுடைய லவ் லாங்குவேஜ் வந்து ஒரு அம்மா போல் உங்களை பார்த்துக்கிறது தான் அவங்களுடைய லவ் லாங்குவேஜ். அதே போல் கடகராசி உங்களை லவ் பண்ணுறாங்களேன்னு செக் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்லித்தரேன். என்ன ட்ரிக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெமரி பவர் இருக்குங்க. அவங்க எதை யாரெல்லாம் ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து ஸ்ட்ராங்கஸ்ட் மெமரி பவர் வச்சுருப்பாங்க. ஒரு வேலை நீங்கள் அவங்க கூட 6 மாதமாக பேசுகிறீங்க, 1 வருஷமாக பேசுகிறீங்க, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ. அவங்கக்கிட்ட போயிட்டு நான் அன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொன்ன உனக்கு ஞாபகம் இருக்கா என் லைஃப்பை பற்றி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க அது ரீகலெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரீகலெக்ட் ஆகுது அப்படின்னா அவங்க நேசிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க எதை நேசிக்கிறாங்களோ, யாரை நேசிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து ஸ்ட்ராங்கஸ்ட் மெமரி பவர் அவங்க வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு வேளை அவங்க ஞாபகத்துக்கு இல்லை, எனக்கு அப்படி சொன்னீங்களா அப்படிலாம் கேட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க லவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் குறைவன் தான் அர்த்தம். கடகராசிக்கு போய் நீங்கள் ஒரு துயரத்தை சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது லைஃபு, சரியா, நான் எப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்ட்டு. அவங்க அதை கேட்கக்கூட மாட்டேங்கிறாங்க, இல்லை கேட்டாலும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க அதுக்கு எந்த ஒரு ஆன்சருமே வர மாட்டேங்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிங்கன்னா அவங்கள நேசிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் உங்களை என்ன கடகராசி நேசிக்குது அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட ஒரு சின்ன துயரம் சொன்னால் கூட அவங்க வந்து உங்களுக்கு எப்படி பேம்பர் பண்ணணும், உங்களை அதுலேருந்து எப்படி மீண்டு கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ராசி கடகராசி. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், நான் பார்த்த எக்ஸாம்பிள். ஒரு நபர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலைக்குள்ளே மாட்டிக்கிட்டார். அந்த டைம் ஃபேஸே அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம் ஃபேஸ். அவர் சொல்லுவார், அந்த 3 மாதம் என் மனைவி பார்த்துக்கிட்ட மாதிரி இந்த உலகத்தில் என்னை யாருமே பார்த்துக்கல. அந்த 3 மாதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு தான் அவள் பண்ணால். அந்த வீட்டில் எனக்கு ஒரு வேலை கூட அவள் கொடுக்கல, எல்லா வேலையும் அவளை இழுத்து போட்டு செஞ்சான். எல்லா ஒர்க்கும் அவங்க தான் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது என் ஹஸ்பண்ட் துயரத்தில் இருக்கிறார், ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார்னு அவங்க உணர்ந்த பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்குவாங்க. உங்களை வந்து ஒரு தாய் போல் கடகராசி நேசிக்கல, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அப்படின்னா அவங்கள நீங்கள் வந்து அந்த லவ்வில் நீங்கள் வந்து ரீசெக் பண்ணிக்கிறது பெட்டர். ஒவ்வொரு ராசியும் நம்மளை நேசிக்கிறாங்களா இல்லையா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வச்சு ஒரு லாங் வீடியோஸ் பார்த்துட்டு வரோம், ஒரு செட் ஆஃப் வீடியோஸ். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி நம்மளை நேசிக்கிறாங்களா எப்படி கண்டுபிடிக்குது? நான் உங்களுக்கு 2 ஈஸி ட்ரிக் சொல்லித்தரேன், சரிங்களா? சிம்ம ராசி உங்களை நேசித்தாங்க அப்படின்னா உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. எனக்கு ஒரு லவ் பேர் தெரியும், அதில் வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா தான் நேசிக்கிற அந்த பையனை பற்றி அவரோட தங்கச்சிக்கிட்ட ரொம்ப பெருமையாக பேசிட்டு 2 நாள் பேசியிருக்கு. 3ஆவது நாள் அந்த தங்கச்சி போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுச்சு, இந்த பையனை பற்றி அவள் பேசிக்கிட்டே இருக்கா, என்ன கதைன்னு எனக்கு தெரியலன்ட்டு. அவங்க வீட்டில் அவங்க மொபைலில் எடுத்து செக் பண்ணி அது பெரிய இஷ்யூ ஆச்சு. சிம்ம ராசி உங்களை நேசித்தாங்க அப்படின்னா தன்னுடைய சர்க்கிள்குள்ளே இருக்க ஆட்கள் கிட்ட உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. நீங்கள் செய்கிற நார்மல் விஷயத்தை கூட அவங்க ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என் பாய் ஃப்ரெண்டோட நாலேஜ் யாருமே இல்லை தெரியுமா, அவருக்கு இது தெரியும் தெரியுமா, அவருக்கு அது தெரியும் தெரியுமா. அதே போல் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, என் கேர்ள் ஃப்ரெண்ட் எவ்வளோ அழகாக இருப்பா தெரியுமா, அவள் எனக்காக இது பண்ணால் தெரியுமா, எனக்காக அது பண்ணால் தெரியுமா. இந்த ஷோ ஆஃப் பண்ணக்கூடிய ராசி வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு எல்லா வகையிலும் ஷோ ஆஃப் பண்ண தெரியும். எனக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் இருந்துச்சு, அந்த பொண்ணு வந்து கடகராசி, அந்த பையன் வந்து சிம்ம ராசி. அந்த பொண்ணு வந்து எனக்கு கேட்குறா, என்ன அந்த பையன் வந்து மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி எனக்கு உறுதியாக தெரியல, நாங்கள் இப்போ 1 வருஷமாக லவ் பண்ணுறோம், ஆனால் ஒரு லவ்வருக்கான எந்த சிம்டம்ஸும் அவங்ககிட்ட இல்லை, எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். நான் இந்த பண்ணிட்டு ஒரு கேள்வி தான் கேட்டேன், அவன் எத்தனை முறை உன்னுடைய ஃபோட்டோஸை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் வச்சுருக்கான்? அந்த பொண்ணு சொல்லிச்சு, இன்னும் ஒரு வாட்டி கூட இல்லை. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண, அவனுடைய சர்க்கிளில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எத்தனை பேர்கிட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான்? அது சொல்லிச்சு, நோ, 0. ரொம்ப லோ ப்ரொஃபைலில் வைக்க சொல்கிறார், லவ் யாருக்கிட்ட தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ அந்த பையன் ஒன்று லவ் பண்ணல. ஏன்னா சிம்ம ராசி ஷோ ஆஃப் பண்ண ரொம்ப பிடிக்கும். சிம்ம ராசி தன்னுடைய காதலை ஷோ ஆஃப் பண்ணல அப்படின்னா
அங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த லவ் மேலே அவங்களுக்கு டவுட் இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க உங்களை லவ் பண்ணலன்னு அர்த்தம். இப்படி எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். சிம்ம ராசிக்கு ஷோ ஆஃப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே போல் நீங்கள் சில சினிமாக்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா லைக் நான் இப்போ புதுசாக ஒரு இயரிங் மாட்டிட்டு வந்திருக்கேன், அவர் நோட்டீஸே பண்ணல. புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்கேன், அவர் நோட்டீஸே பண்ணல. புதுசாக லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு பெண்கள்லாம் சண்டை போடுவாங்க. புரியுதுங்களா? இது மாதிரி இந்த இயல்பு உள்ள அத்தனை பேருமே சிம்ம ராசியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. ஏன்னா சிம்ம ராசிக்கு அவங்களுடைய பார்ட்னர் அட்மையர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு வேளை அந்த அட்மிரேஷன் அவங்களுக்கு கொடுக்கலன்னா அவங்களுக்கு கோவம் வரும். புரியுதுங்களா? உங்களை பார்ட்னராக நினச்சா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த கோவமே வரும். ஒரு வேளை அவங்க புதுசாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்தாலோ இல்லை புதுசாக மேக்கப்போ ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உடல் அமைப்போடு அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் நோட் பண்ணல அப்படின்னா, அதுக்காக அவங்க கோச்சிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு ராசியும் உங்களை நேசிக்கிறாங்களா இல்லையா, அவங்களுடைய லவ் லாங்குவேஜ் என்ன, எதை வச்சு கண்டுபிடிக்குதுன்னு அவங்க நம்மளை நேசிக்கிறாங்களா இல்லையான்னு அப்படிங்கிறத பற்றி ஒரு யூடியூப் சீரிஸ் பார்த்துட்டோம். அதில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா கன்னி ராசி. கன்னி ராசிக்கு நான் 2 எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இதே லைஃப்பில் நான் பார்த்துட்ட 2 எக்ஸாம்பிள். கன்னி ராசி உங்களை நேசிக்கிறாங்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, அவங்க உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. கன்னி ராசி யாரெல்லாம் லவ் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இருக்க சூப்பரான கேரக்டரும் அதான், நெகட்டிவ் கேரக்டரும் அதான். அவங்க நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? உங்களோட செயல்பாடுகளை, உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை, உங்களோட திங்கிங் பேட்டர்னை, இப்படி எல்லாவற்றையும் அதிகப்படியான கிரிட்டிசைஸ் செய்யக்கூடிய ராசி கன்னி ராசி. ஏன்னா கன்னி ராசி ரொம்ப பர்ஃபெக்ஷன் ஓரியன்டான ராசி. புரியுதுங்களா? கன்னி ராசிக்கு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிற ராசி. ஸோ அவங்க ஏதாச்சும் ஒரு சின்ன மைனஸ் பார்த்தாங்க அப்படின்னா உடனே அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய மைண்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் பாராட்டுதலுக்கான மைண்டும் ரொம்ப குறைவாகவும் இருக்கும். அதே போல் கன்னி ராசிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிஹேவியர் இருக்குங்க. அவங்க ரொம்ப சூப்பரான அப்சர்வ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் பார்த்த ராசிகள்லேயே தன் சுற்றத்தில் நடக்கும் விஷயத்தை சிறப்பாக அப்சர்வ் பண்ணக்கூடிய ராசி என்ன அப்படின்னா கன்னி. நான் வந்து ரியல் லைஃப்பில் இருந்தது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓகேங்களா? 2 பேர் லவ் பண்ணுறாங்க, ஆனால் 2 பேருமே வெளியே சொல்லிக்கல. அதில் வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணு யூஸ் பண்ணுற சார்ஜர் பார்க்குறான். அந்த சார்ஜர் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்காது சார்ஜரில். சும்மா ஸ்ட்ராங்காக அப்படி அமுக்குனா தான் அது ஏறி அந்த சார்ஜ் ஏறும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜர். அவன் 2 நாள் அந்த சார்ஜர் அந்த பொண்ணு கஷ்டப்படுறத பார்க்குறான். 3 நாள் அவன் புதுசாக ஒரு சார்ஜர் வாங்கி வந்து கொடுத்துடலாம். கன்னி ராசியோட லவ் இப்படி தான் இருக்கும். உங்களை அப்சர்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன துயரம் இருக்குன்னு அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்களுடைய லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா அது ஆக்ஷன். இப்போ மிதுன ராசியோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா அது வார்த்தைகளில் இருக்குது. கன்னி ராசியோட லவ் லாங்குவேஜ் எதில் இருக்குன்னா ஆக்ஷன்ஸில் இருக்குது. அவங்க ரொம்ப ஷையான ராசி. அவங்களை வந்து ரொம்ப பேம்பர் பண்ணுறாங்க, ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்காக அவங்க நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க, ஆக்ஷன்ஸில் செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் கன்னி ராசி உங்களை நேசிக்கிறாங்க அர்த்தம். ஏன்னா கன்னி ராசி உங்களை க்ளீனாக அப்சர்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, என்ன பிடிக்கல, என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப க்ளீனாக அப்சர்வ் பண்ணுவாங்க. அந்த க்ளீனாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை ஆக்ஷனில் வெளிப்படுத்துவாங்க. அதாவது உங்களை எப்படி அது அந்த 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 துயரத்துலேருந்து எப்படி மீட்டு கொண்டு வருது, அந்த கஷ்டத்துலேருந்து உங்களை எப்படி மீட்கிறது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ராசி கன்னி ராசி. அந்த பையன் வந்து சார்ஜர் வாங்கி கொடுத்துட்டான். நான் சொன்னேன் இந்த பையன் அவனை லவ் பண்ணுறான்னு. அந்த பொண்ணு சொன்னேன் 2 பேரும் எனக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸு. அவன் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் அவன் மேரேஜ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு குழந்தையே இருக்குது. இப்போது கன்னி ராசியோட லவ் லாங்குவேஜ் அப்படின்னா அப்சர்வ் பண்ணுவாங்க. ஆக்ஷன்ஸில் உங்களை அதன் மூலம் அந்த என்ன அப்சர்வ் பண்ணுறாங்களோ உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை மீட்டு கொண்டு வருவாங்க. புரியுதுங்களா? அதே போல் கன்னி ராசி தொடர்ந்து கிரிட்டிசைஸும் பண்ணுவாங்க.